அனிமே ஃபேன்ஸ் அனைவருக்கும் வணக்கம். ஸோ இன்னைக்கு நம்ம த டூம் ஆஃப் ஃபாலன் காட்ஸ் சீசன் 3 எபிசோட் 5 தான் பார்க்க போகிறோம். போன எபிசோடில் நம்ம டிராகன் இருக்கு இல்லையா, அது வந்து இவால்வ் ஆயிருக்கும். அதுக்கப்புறமா ஒரு ரெட் கலர் மிஸ்ட் அப்படிங்கிறது ஃபார்ம் ஆயிருக்கும். இப்போ அங்கே தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு எபிசோட் ஆரம்பிக்குது. அந்த ரெட் கலர் மிஸ்ட்ல இருந்து டிமானிக் எனர்ஜி அப்படிங்கிறத இவங்களால ஃபீல் பண்ண முடியுது. அப்போ டிமானிக் எனர்ஜினா எங்கேருந்து வந்திருக்கும்? அந்த லேண்ட் ஆஃப் டெத் இருக்கு இல்லையா, அங்கே இருக்கக்கூடிய எனர்ஜியாக தான் இருக்கும். இந்த டிராகன் வந்து இவால்வ் ஆகும்போது ஒரு எனர்ஜி அப்படிங்கிறது ஏற்பட்டிருக்கும். அந்த எனர்ஜியால் ஒரு டிஸ்டர்பன்ஸ் அப்படிங்கிறது கிரியேட் ஆகி இப்போ அங்கே இருக்க ஒருத்தன் இங்கே வந்திருக்கான். எதுக்காக அப்படின்னா இந்த ஒரு டிராகனை கொல்லணும் அப்படிங்கிறதுக்காக. ஸோ வானத்துலேருந்து ஒரு ஸ்ட்ரேஞ்சான எனர்ஜி அப்படிங்கிறது டிராகன் அட்டாக் பண்ணுது. அந்த டிராகனுமே எதிர்த்து அடித்தா கூட அதெல்லாம் தாக்கு பிடிக்க முடியல. இந்த டிராகன் இப்போ தான் அந்த ஹெவன்லி ட்ரைபுலேஷன் அப்படிங்கிறது கூட சண்டை போட்டு வந்துச்சு. அதனால் அது உடம்புல எனர்ஜி கிடையாது. நம்ம ஹீரோ ஹெல்ப் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா கூட டீன்ஸ் எல்லாம் தடுக்கிறாங்க. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, வந்திருக்கிறது ஒரு டீமன் காட், நம்மளை மாதிரி சாதாரண மனுஷங்களால் எதிர்த்து சண்டை போட முடியாது அப்படிங்கிறாங்க. ஸோ மேலேருந்து வரக்கூடிய அந்த ஒரு அட்டாக் பயங்கர ஸ்ட்ராங்காக இருக்குது. நம்ம டிராகனால் சுத்தமாக தாக்கு பிடிக்கவே முடியல. ஒரு பெரிய டீமன் ஹேண்ட் அப்படிங்கிறது வந்து அந்த ஒரு டிராகனை அட்டாக் பண்ணுதுங்க. எல்லாருமே டிராகன் செத்து போச்சு அப்படின்னு தான் நினைக்கிறாங்க. ஆனால் அந்த சமயத்தில் நம்ம ஹீரோ அந்த ஒரு கையை தடுத்து நிறுத்துறான். என் உயிரே போனாலும் பரவாயில்ல, நான் உன்னை விட்டுட்டு போக மாட்டேன், கவலைப்படாத அப்படின்னு சொல்லிட்டு டிராகன் கிட்ட சொல்கிறான். இப்போ அடுத்த அட்டாக் அப்படிங்கிறது வரப்போகுதுங்க. அப்போது மற்ற 3 டீன் இருக்காங்க இல்லையா, அவங்க 3 பேரும் வந்து நிற்கிறாங்க. என்னடா அப்படின்னு கேட்டால், உன்னை நாங்கள் ப்ரொடெக்ட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லியிருக்கோம் இல்லையா, ஸோ கண்டிப்பாக உன்னை விட மாட்டோம், கவலைப்படாத அப்படிங்கிறாங்க. இப்போ மேலே இருந்து ஒரு குரல் கேட்குது. அது என்ன சொல்லுதுன்னா, ஒரு த்ரெட் அப்படிங்கிறது இருந்துச்சுன்னா அந்த த்ரெட்டை வந்து கண்டிப்பாக கொன்னே தீரணும் அப்படிங்கிற ஒரு குரல். அந்த ஒரு லாங்குவேஜ் வந்து இப்போ இருக்கக்கூடிய லாங்குவேஜ் இல்லை, 10,000 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த லாங்குவேஜ். நம்ம ஹீரோக்கு அது நல்லா தெரியுது. இப்போ மேலேருந்து ஒரு பயங்கரமான அட்டாக் வருது. இந்த 4 பேர் சேர்ந்து தடுக்கிறாங்க. ஒத்த மனுஷன் அட்டாக் பண்ணுறான், 4 பேர் தடுக்கிறாங்க. ஆனால் இவங்களாலையும் தடுக்க முடியல. 3 டீனுமே எகிரி விழுந்துட்டாங்க. நம்ம ஹீரோ மட்டும்தான் அந்த ஒரு அட்டாக்கை தடுத்துக்கிட்டு இருக்கான். நம்ம ஹீரோ என்ன சொல்கிறான்னா, கவலைப்படாத, என்ன ஆனாலும் சரி உன்னை நான் விட்டுட்டு போக மாட்டேன். ஏன்னா இதுக்கு முன்னாடி அந்த டென்ஷன் இருக்கால, அவளை காப்பாற்றணுன்றதுக்காக இவன் அந்த ரிவர்சல் டெக்னிக் அப்படிங்கிறத பண்ணானா, இப்போ உன்னை காப்பாற்றணும் அப்படிங்கிறதுக்காக கண்டிப்பாக நான் மறுபடியும் அதையே பண்ணுவேன்னு சொல்லிட்டு ரிவர்சல் டெக்னிக் அப்படிங்கிறத பண்ணுறான். இவனுக்கு என்னன்னா, இந்த ஒரு டெக்னிக்கு இந்த ஒரு அட்டாக்கை தடுத்தா போதும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் தான். சாவை பற்றி அவன் கவலைப்படல. டீனெல்லாம் கத்துறாங்க, வேண்டாம் இந்த மாதிரி பண்ணாத அப்படின்னு கத்துறாங்க. ஸோ அட்டாக் வந்து பயங்கர ஸ்ட்ராங்காக இருக்குங்க. இவனோட டிஃபென்ஸ் எல்லாம் உடஞ்சி போச்சு. லிட்டெல்லாம் அவன் சாக போகிறான். அந்த சமயத்தில் இந்த டிராகன் இருக்குல்ல, அது முன்னாடி வந்து இவனோட உயிரை காப்பாற்றுது. இப்போ இவன் கண் முழிச்சு பார்க்குறான், அந்த ஒரு டிராகன் கீழே விழுந்து கிடக்குதுங்க, ரத்த வெள்ளத்தில் இருக்குது, கிட்டத்தட்ட சாக போகுது. நம்ம ஹீரோவுக்கு ஒன்றுமே புரியல. ஏன் ஏன் அப்படிங்கிற ஒரு கேள்வி மட்டும்தான் அவனுக்கு. அவன் போயிட்டு அந்த டிராகன் கிட்ட சொல்கிறான், இங்கே பாரு, கொஞ்சம் பொறுத்துக்கோ, நான் வந்து எப்படியாவது ஹர்ப் கண்டுபிடிச்சி கொண்டு வந்து உன்னை நான் சரி பண்ணிடுறேன். நீ சரியானதுக்கப்புறம் சிக்கன் மட்டும் கிடையாது, உனக்கு இன்னும் நிறைய விஷயங்கள் நான் வாங்கி தரேன் அப்படிங்கிறான். அதுவுமே என்ன சொல்லுது, உன்னோட ப்ராமிஸை மறந்துடாத அப்படிங்குது. இப்போது இந்த டிராகன் லிட்டரலாக சாக தான் போகுது. மேலே அந்த ஒரு கண் இருக்குல்ல, அதை அப்படியே பார்த்துட்டு என்ன சொல்லுதுன்னா, த்ரெட் அப்படிங்கிறது எலிமினேட் ஆகிடுச்சுன்னு சொல்லிட்டு அது அங்கேருந்து போயிடுச்சு. இப்போ இந்த டிராகனுமே இறந்து போயிடுச்சு. நம்ம ஹீரோவால் சுத்தமாக இதை தாங்கவே முடியலங்க. இப்படியே ஒவ்வொருத்தராக இறந்துக்கிட்டே இருந்தால் அவன் என்ன, அவன் யோசிச்சு பாருங்க. இந்த குட்டி பொண்ணு இருக்கல சென்ஷி, அவன் வந்து அழுகிறா. அழும்பொழுது அந்த கண்ணீர் துளி அந்த டிராகன் மேலே படுது. பட்ட உடனே அந்த டிராகன் ஃபுல்லாக டிஸப்பியர் ஆகி ஒரு பால் ஆஃப் லைட் மாதிரி மாறிடுது. மாறி இவளோட கையில் ஒரு டேட்டூ மாதிரி ஃபார்ம் ஆகிடுச்சு. இவளே அப்படியே பார்த்துக்கிட்டு இருக்கா. இது வந்து பார்த்தீங்கன்னா சேக்ரெட் பீஸ்ட் ப்ரொடெக்ஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த சோல் வந்து மறுபடியும் ரெக்கவர் ஆன உடனே அந்த ஒரு பீஸ்ட் மறுபடியும் உயிரோடு வந்துடும். ஸோ நாரதர் கழகம் நன்மையில் முடிஞ்ச மாதிரி இப்போ எல்லாமே ஓரளவுக்கு செட்டில் ஆகிடுச்சு. இவனோட அடுத்த கேள்வி, அந்த லேண்ட் ஆஃப் டெத்து, அங்கே போனால் திரும்ப உயிரோட வருவோமா அப்படிங்கிறது தெரியல. ஸோ இவன் என்ன சொல்கிறான், டீன் கிட்ட, நான் போயிட்டு வர வரைக்கும் இவளை வந்து பத்திரமா பார்த்துக்கோங்க அப்படிங்கிறான். அவங்க என்ன கேட்குறாங்க, என்னடா ஏதோ சாக போகிற மாதிரியே பேசுகிற, ஒழுங்கு மரியாதையாக பத்திரமா திரும்ப வாடா அப்படிங்கிறாங்க. இப்போ இவங்க பேசிக்கிட்டே இருக்கும்பொழுது இந்த எக்ஸ்பர்ட்ஸ் எல்லாம் நிறைய பேர் வரதா இருந்தாங்கல்ல, அவங்கெல்லாம் ஒவ்வொருத்தராக வர ஆரம்பிக்கிறாங்க. ஃபஸ்ட்டு எடுத்த உடனே உள்ளுக்குள்ளே வர்றது யாரா அப்படின்னு பார்த்தா, இவ ஒரு விச்சு. இவ பார்க்கறதுக்கு சின்ன வயசாக இருந்தால் கூட இவ ஆல்ரெடி ஒரு லெவல் 4 இருக்கக்கூடிய மார்ஷல் ஆர்டிஸ்ட். கிட்ட பேசிக்கிட்டே இருக்கும்பொழுது அந்த இடத்துக்கு இன்னொருத்தங்க வராங்கப்பா. ஒரு 2 பேர் டிராகன் மேலே வராங்க. அதில் ஃபஸ்ட்டு ஒருத்தன் கீழே இறங்கி வரான். இவன் நம்ம ஹீரோவை பார்த்து, நீ தான் சென்னானா, ஆனால் நீ வந்து என்னோட டைப் இல்லையா அப்படிங்கிறான். டேய் யாரா நீ? அதுக்கப்புறம் இந்த ஒரு பொண்ணு வரா. இவ பேர் வந்து பார்த்தீங்கன்னா லீஷா. இவ ஒரு லெவல் 4 வாரியர். இவளோட பிரதர் தான் இவன். கொஞ்சம் ஒரு மார்க்கமான ஆள் போல தெரியுது. இவங்க பேசிக்கிட்டே இருக்கும்போது நம்ம ஹீரோவுக்கு பின்னாடி இன்னொருத்தன் வருவானா. அவன் என்ன சொல்கிறான், இந்த ரூமர்ஸ்லாம் சொல்கிற மாதிரி நீ அவ்வளோ ஸ்ட்ராங்கான பர்சன் தானா, பார்த்துலான்னு சொல்லிட்டு வந்தவொடனே அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிருவானா. ஸோ இவங்க 2 பேர் சண்டை போடுறாங்க. இதை பார்த்த உடனே அந்த பொண்ணு லீஷா இருக்கல்ல, அடுத்து நான் வரேன் அப்படிங்கிறா. ஆனால் அந்த விச்சு தடுக்கிறா, நான் தான் போவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவள் தடுக்கிறா. இப்போ நம்ம ஹீரோ என்ன சொல்கிறான், சண்டை போகிறதுன்னு முடிவாயிடுச்சு, எதுக்கு தனித்தனியாக வந்துக்கிட்டு மொத்தமாக வாங்கலே அப்படிங்கிறான்.
ரைட்டு, இங்கே ஒரு சம்பவம் நடக்க போகுது அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே இருக்கும்போது அவன் அந்த பொண்ணு மண்டையிலே ஏதோ ஒன்று பொத்துன்னு வந்து விழுது. ஆக்சுவலாக லாங் ஃபேமிலின்னு சொல்லிட்டு ஒரு ஃபேமிலி இருக்குது. அந்த ஃபேமிலியை சேர்ந்த ஒருத்தன் மேலே இருக்கான். அவன் என்ன சொல்கிறான், ஏண்டா உங்கள் வெஸ்டர்ன் மார்ஷல் ஆர்டிஸ்ட்லாம் சண்டை தான் போட தெரியுமா, மூளைன்னு இருக்குதா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு நக்கலாக கேட்குறான். அவன் பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஷென்லாங். இந்த லாங் ஃபேமிலியை சேர்ந்த ஒரு பொண்ணு வந்து நம்ம ஹீரோக்கு நல்லாவே தெரியும். வந்தவன் நம்ம ஹீரோவை என்ன கேட்குறான்னா, உனக்கும் எனக்கும் எந்த ஒரு பகையும் கிடையாது, நம்ம ஏன் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கக்கூடாது அப்படின்னு கேட்குறான். அந்த சமயத்தில் ஒரு குரல் கேட்குது. யாரோட குரல் அப்படின்னா ஃபேரியோட குரல். அவன் என்ன சொல்கிறா, இவன் வந்து லா கூட மதிக்காமல் ஏகப்பட்ட பேரை வந்து கொண்டுட்டு வந்திருக்கான், இவன் கூட உனக்கு ஃப்ரெண்ட்ஷிப் வேணுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறா. நம்ம ஹீரோ பார்க்குறான், அடடா இவ்வளோ வந்திருக்கா, இவன் ஏன் இவ்வளோ மாறிட்டா அப்படிங்கிற ஒரு கேள்வி இவனுக்கு. ஏன்னா நீங்கள் சீசன் 2 பார்த்தீங்கன்னா அவள் எந்த அளவுக்கு மாறி இருக்கா அப்படிங்கிறது உங்களுக்கு புரியும். இப்போ இவளுக்கு பின்னாடி ஒருத்தர் இருக்கான், வந்து இன் ஃபேமிலியை சேர்ந்தவன். ஆக்சுவலாக இவனை தான் லீஷாவோட பிரதருக்கு ரொம்ப பிடிச்சிருக்காமா. பரவாயில்ல நீயே வச்சுக்கோ. இப்போது நம்ம ஹீரோ போய் கேட்குறான் ஃபேரி கிட்ட, உனக்கு என்ன ஆச்சு, நீ எதுக்காக என்னை கொல்ல வந்த அப்படின்னு கேட்குறான். ஆனால் அவன் என்ன சொல்கிறான்னா, என்ன உளர்ற நீ, நான் அந்த மாதிரிலாம் எதுவும் பண்ணலையே அப்படிங்கிறா. இப்போ சுற்றி இருக்கவங்களாம் என்ன சொல்கிறாங்கன்னா, உங்களுக்குள்ளே இருக்க அந்த மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் அப்புறம் பார்த்துக்கோங்க, இப்போ நம்ம உள்ளுக்குள்ளே போனோம் அப்படின்னா நம்ம எல்லாருமே ரொம்ப முக்கியம் சரியா, ஸோ நமக்குள்ள அண்டர்ஸ்டாண்டிங் அப்படிங்கிறது தேவைப்படுது, அதனால் உங்கள் பிரச்சனையை அப்புறம் பார்த்துக்கோங்க அப்படிங்கிறாங்க. இப்போது இவன் என்ன பண்ணுறா, டீன் கிட்ட போய் பேசுகிறா. அதாவது இப்போ இவங்க வந்திருக்காங்கல்ல, இன்னும் நிறைய பேர் வராங்களாமா, ஸோ அவங்களுக்கு முன்னாடி நாங்கள் உள்ளுக்குள்ளே போய் என்ன ஏதுன்னு பார்க்குறோம் அப்படிங்கிறா. அப்போ டீன் என்ன சொல்கிறாரு, பண்ணுங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஆனால் அங்கே ஒருத்தன் இருக்கான், அவனை மட்டும் வந்து சீண்டாமல் இருங்க அப்படிங்கிறாரு. ஸோ நீங்கள் போகிற வழியில் மீதி இன்ஃபர்மேஷனை சென்னான்னு உங்களுக்கு சொல்லுவான் அப்படின்னு உடனே இவங்க எல்லாருமே கிளம்பி போகிறாங்க. ஸோ அந்த ஒரு இடம் பார்த்தீங்கன்னா ஒரு ஏன்ஷியன்ட்டான ஒரு பிளேஸ். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி பல 100 வருடங்களுக்கு ஒரு முறை தான் அந்த ஒரு இடம் ஓப்பன் ஆகும். ஆனால் கீழே எலும்புகள் எல்லாமே இருக்குது. ஸோ ஒருத்தன் என்ன பண்ணுறான், நம்ம ஹீரோவை திரும்பி பார்க்குறான். ஏன்னா அது என்னங்கிறது தெரிஞ்சுக்கணும்ல. நம்ம ஹீரோ என்ன சொல்கிறான், எப்பா என்ன பார்க்காத, உங்களுக்கு என்ன தெரியுமோ அந்த அளவுக்கு தான் எனக்கும் இந்த இடத்த பற்றி தெரியும், எக்ஸ்ட்ராலாம் எதுவும் தெரியாது அப்படிங்கிறான். இப்போ ஃபேரி என்ன சொல்கிறா, இந்த இடத்துல நம்ம நிறைய இன்ஃபர்மேஷன் அப்படிங்கிறத கலெக்ட் பண்ணணும். நம்ம என்ன பண்ணலாம், 2 குரூப்பாக பிரிஞ்சு போகலாம். அந்த வகையில் ஏதாவது ஒரு குரூப்புக்கு பிரச்சனை வந்தால் கூட இன்னொரு குரூப்பு சேஃபாக வெளியில் போயிட்டு இன்ஃபர்மேஷனை சொல்லிட முடியும். ஸோ நம்ம வந்து 2 குரூப் ஃபார்ம் பண்ணலாம் அப்படிங்கிறா. ஆக்சுவலாக இவன் வந்து ஃபஸ்ட் குரூப்பில் இருப்பானா, யார் நம்ம ஹீரோ, அவள் வந்து 2வது குரூப்பில் இருப்பாளாமா. நம்ம ஹீரோ என்ன சொல்கிறான், அம்மா உங்ககிட்ட லோட்டஸ் பிளாட்ஃபார்ம் இருக்குது, நீ வந்து ஏதாவது பிரச்சனைனா ஈஸியாக எஸ்கேப் ஆகி போயிடுவேன், நாங்கள் என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்குறான். ஆனால் அங்கே இருக்க ஒரு சில பேர் என்ன சொல்கிறாங்க, இல்லை அவள் அந்த மாதிரிலாம் பண்ண மாட்டா, ஏதாவது பிரச்சனைனா கூட வெளியில் போயிட்டு அந்த இன்ஃபர்மேஷனை வந்து ஷேர் பண்ணிடுவாள்ல, ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படிங்கிறாங்க. இருந்தாலுமே நான் வந்து ஃபஸ்ட் குரூப்பில் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வராங்க. அந்த ஃபேரி கூட போகிறதுக்குமே ஒரு 2 பேர் போகிறாங்கப்பா. இப்போது இந்த ஃபேரி என்ன சொல்கிறா, ஒன்றும் பிரச்சனை இல்லை, நானும் சென்னானும் முன்னாடி போகிறோம், எங்களுக்கு ஏதாவது பிரச்சனை அப்படின்னா நீங்கள் பார்த்துப்பீங்கல்ல, ஸோ நாங்கள் வந்து முன்னாடி போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நடந்து போகிறாங்க. இப்போ நடந்து போகும்போதே நம்ம ஹீரோ கேட்குறான், உனக்கு உண்மையாகவே என்னதான் பிரச்சனை, எதுக்காக என்னை கொலை பண்ணணும்னு ட்ரை பண்ணுறேன்னு சொல்லிட்டு கேட்குறான். அவன் என்ன சொல்கிறா, பார்ப்போம் நீ அடுத்த முறை என்னோட கத்தியிலேருந்து எப்படி தப்பிக்கிறேன்னு பார்ப்போம் அப்படிங்கிறா. இப்போது அந்த ஒரு இடத்துல ஒரு கல்வெட்டு மாதிரி இருக்குது, அதை இவன் படித்து பார்க்குறான். ஒரு போர்ட்டல் மாதிரி இருக்கு, இவனுக்கு ஏதோ தப்பா தெரியுது, கிளம்புங்கடா ஓடுங்கடா அப்படிங்கிறான். ஆனால் இவங்கெல்லாம் எஸ்கேப் ஆகிறதுக்கு முன்னாடி ஏதோ ஒன்று இவங்க எல்லாரையும் உள்ளுக்குள்ளே இழுத்துருச்சு. அது என்னது அப்படிங்கிறத நம்ம அடுத்த எபிசோடில் பார்க்கலாம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். டேக் கேர். பை.